ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தற்போது நாம் காணக்கூடியது இங்கே பாருங்கள், முடவாட்டுக்கால் கிழங்கு என்று அழைக்கக்கூடிய இந்த தாவரம். இது எப்படி இருக்குது பாருங்கள். முடவாட்டுக்கால் கிழங்கு, இவை சைவ ஆட்டுக்கால் கிழங்கு என்றும் அழைக்கக்கூடிய இந்த தாவரம். இவை பெரும்பாலும் மலைப்பகுதியில் காணப்படுகின்றன. உதாரணமாக கொல்லிமலை மற்றும் ஏற்காடு ஆகிய மலைகளில் பாறைகளில் இடுக்குகளில் இவை ஒட்டி வாழ்கின்றன. இவற்றின் மேற்குள்ள பகுதியில் பார்த்தீங்கன்னா ரோமங்கள் உள்ளது போன்றுள்ளன. ஆட்டு ரோமங்கள் எப்படி இருக்குது அதே போன்ற ஒரு அமைப்பை கொண்டதாக இருக்கும். இவை பாறைகளின் இடுக்குகளில் ஒட்டி வளரக்கூடியது. இது மேற்புறத்தில் இலைகள் பச்சை நிறத்தோடு வளரக்கூடிய தாவரமாக உள்ளன. இவை முடவாட்டுக்கால் கிழங்கு அல்லது சைவ ஆட்டுக்கால் கிழங்கு என்று அழைக்கக்கூடிய தாவரம். இவை ஒரு மலை பிரதேச கிழங்கு. இவற்றின் நன்மை பார்த்தோம்னா ஏராளமான நன்மைகள் பெற்றுள்ளன. இவை தற்பொழுது தமிழகத்தில் பல பகுதிகளில் வியாபாரத்தின் காரணமாக மற்றும் இவை நன்மை கருதி அனைத்து கடைகளிலும் இவை தற்போது கிடைக்கின்றன. முன்னொரு காலத்தில் இவை மலைப்பிரதேசத்தில் மட்டுமே விற்கப்பட்ட இந்த கிழங்கு தற்போது அனைத்து பகுதிகளிலும் இந்த நன்மை கருதி மக்கள் இந்த நன்மை உணர்ந்ததன் காரணமாக அனைத்து பகுதிகளிலுமே இவை வியாபாரம் தற்போது செய்யப்படுகின்றன. நன்மை என்னன்னு பார்த்தோம்னா, இதை எப்படி செய்வது நம்ம செய்முறை பார்ப்போம். முதல்ல இந்த மேல்புற தோல் இருக்குது பார்த்தீங்களா, இவை நம்ம இஞ்சி செய்வது போல், அதை பாருங்கள், இஞ்சி செய்வது போல் மேற்புறத்தில் உள்ள இந்த ரோமங்கள் முழுவதும் நீக்கப்பட்டு தண்ணியில் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். சுத்தம் பண்ணிவிட்டு நாம் இதை பொடியாக நறுக்கி இதை மிக்சியில் அடிக்கலாம். இல்லைன்னா பொடியாக நறுக்கி இதை என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆட்டுக்கால் சூப் வைப்பது போலவே நாம் இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், தனியா இதெல்லாம் போட்டு இதையும் நல்லா போட்டு கொதிக்க வைக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கும் போது இதுலேருந்து ஜூஸ் இறங்கும். அதை நம்ம சூப் இறங்கும். அந்த சூப்பை எடுத்து நம்ம குடிக்கும்போது நமக்கு உடலில் பல நோய்கள் சரி செய்யப்படுகின்றன. உதாரணமாக நமக்கு மூட்டு வலி, இடுப்பில் உள்ள வலி, உடலில் உள்ள அனைத்து மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்குங்க, அதுலேருந்து சுமார் 21 நாள் நாம் தினந்தோறும் ஒரு டம்ளர் இதம் சுமார் 200 ml அளவு நம்ம சூப் குடித்து வரும்போது உடலில் உள்ள மூட்டு வலிகள் அனைத்துமே அகற்றப்பட்டு நாம் மூட்டு வலியிலிருந்து முழுமையாக நிவாரணம் பெற்று உடல் முழு ஆரோக்கியம் பெறுவதை நாம் கண்கூடாக காணலாம். அதனால் நம்ம இந்த சூப் எடுத்துக்கலாம். இடுப்பில் உள்ள வலி, அதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா கிட்னியில் உள்ள பிரச்சனை மற்றும் ஒத்த தலைவலி போன்ற கேஸ் ட்ரபிள், அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாயு பிரச்சனை, வாயு தொல்லை, அதுலேருந்து நம்ம முழுவதுமாக நிவாரணம் பெறத்துக்கு நம்ம இது தினந்தோறும் ஒரு 200 ml அந்த அளவு எடுத்துக்கோங்க. சூப்பை நம்ம தினந்தோறும் வைத்து நீங்கள் சுமார் 21 நாள் குடித்து வாங்க. நிரந்தரமாக அந்த இடுப்பு வலி, முழங்கால் வலி, கைவலி, கால்வலி ஆகிய உடலில் உள்ள அனைத்து வலிகளிலிருந்து நாம் நிவாரணம் பெறுவதை கண்கூடாக காணலாம். அதே மாதிரி கிட்னியில் பிரச்சனை ஆரம்ப எல்லை இருக்குன்னா கிட்னியில் பிரச்சனை, அதே மாதிரி ஆண்களுக்கு உள்ள நம்ம ஆண்மை குறைவுத்தன்மை மற்றும் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை ஆகிய நோய்களுக்கும் இவை நிரந்தரமான தீர்வு காண்கின்றன. அதே மாதிரி தீமைகளும் உள்ளன. சில பேருக்கு ஒவ்வாமை ஏற்படும், அரிப்பு ஏற்படும், தோல் அரிப்பு. ஆகவே சிறிது எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருக்குது, அலர்ஜி ஏற்படுதுன்னா இதை 24 நாள் சாப்பிடுங்க. இல்லை அலர்ஜி ஏற்படுகிறதுனா நீங்கள் நிறுத்தி விடலாம். இவை ஒவ்வாமை சில பேருக்கு இருக்கும். அதே மாதிரி பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள் தவித்துக் கொள்வது நல்லது. ஏன்னா சில நேரத்தில் உடலில் அரிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆகவே சித்த மருத்துவ ஆலோசனை பெற்று பால் கொடுக்கும் தாய்மார்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் உணவில் எடுத்துக்கொள்ள சிறந்தது. மற்ற நபர்கள் பார்த்தோம்னா நம்ம கொஞ்சமாக ஒரு நாள் எடுத்து பாருங்கள். நமக்கு ஒவ்வாமை, அரிப்பு, தோல் அரிப்பு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் தினந்தோறும் 21 நாளைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். சூப் செய்து சாப்பிடுங்க. சாப்பிடும்போது உடலில் மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாமே நீக்கப்பட்டு ஒத்த தலைவலி மற்றும் கிட்னியில் உள்ள சிறிய பிரச்சனைகள் அனைத்தும் நீக்கி நமக்கு உடல் முழு ஆரோக்கியம் பெறக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக உள்ளன. அந்த காலத்தில் இதெல்லாம் சித்தர்கள் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்ட கிழங்காக உள்ளன. நிறைய மக்களுக்கு இது கிழங்கு பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ தற்பொழுது இதனுடைய பயன் கருதி அனைத்து கடைகளிலும் விற்கக்கூடிய வாய்ப்பு மக்களுக்கு கிடைத்துள்ளன. அதனால் மக்கள் இதனை வாங்கி பயன்பெறக்கூடிய நிலைமை தற்போது ஏற்பட்டுள்ளன. ஆகவே இதை தாங்களும் உபயோகித்து பாருங்கள். உபயோகித்து உங்களுக்கு நன்மை பெற்றுக்கொள்ளுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தினமும் உங்களுக்காக 1 முதல் 3 வீடியோ வந்துருக்கும். நன்றி, வணக்கம்.